ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டரில் ரெடிமேட் ஸ்டைலில் எப்படி ஃபுல் சர்க்கிள் கவுன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து 4 ஓப்பன் இருக்கணும். பாருங்கள், என் சைடு பார்த்திங்கன்னா க்ளோஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 4 ஓப்பன் இருக்கணும். தெளிவாக பார்த்துக்குங்க, தப்பாக கட் பண்ணிடாதீங்க. 4 ஓப்பன் இருக்குது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் இருக்குது, என் பக்கம் பார்த்த மாதிரி க்ளோஸ் இருக்குது. இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நீங்கள் ரெடிமேட் இந்த மாதிரி குர்த்தி எதுனா வச்சுருந்தீங்கன்னா, ஃபுல் சர்க்கிளில் வச்சுருந்தீங்கன்னா, ஆஃபாக இருக்கட்டும் ஃபுல்லாக இருக்கட்டும், இது ஆஃப் சர்க்கிள், இது வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் அயர்ன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அயர்ன் பண்ண கிளாத்தை வந்து நல்லா விரித்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட சுருக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த டாப் பார்த்திங்கன்னா எனக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் கட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. மற்றபடி நெக்கு, ஆம்கோல் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஏன்னா ரெடிமேடில் பார்த்திங்கன்னா நெக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும். ஷோல்டர் வந்து சேம் அளவே எடுத்திருக்கேன். பேக் சைடு நெக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வைக்கிறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் லோவாக தான் போடுவேன். 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 9 இன்ச்சஸ் வந்து தையல் அளவும் சேர்த்து, ஆம்கோல் பார்த்திங்கன்னா ரெடி அளவில் இருந்து அப்படியே ஒரு வளைவு எடுத்து, இந்த ஹிப்பு ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலுக்கு தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் இதோடைய ஆல்ட்ரேஷனே. உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய கவுன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே அளவு எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு 2 ஆல்ட்ரேஷன் தான் பண்ணேன். இந்த ஹிப்பு கீழே நெக்கு, அவ்வளோதான். அப்படியே அதை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து நான் நெக்கு கட்டிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஆம்கோல் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்கோல் வந்து ஸ்கேல் வச்சு வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரே 1 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன். மற்ற மேல் பாட்டு எல்லாமே ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணுற மாதிரி தான். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள். ப்ளவுஸை விட இது ரொம்ப சிம்பிள். வீடியோவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 7 மினிட்ஸ் வீடியோ தான் இது. அப்படியே ஒரு கோடு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா இப்போ கட்டிங் பண்ணதுக்கப்புறம் கீழ்பாட்டில் நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை, சாரி. என்கிட்ட மொபைல் ஸ்டாண்ட் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு மொபைலை நிற்க வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்காக நான் கொஞ்சம் கீழே இறக்கி எப்படி கட் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது 2.5 மீட்டரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கிளாத்து. 2.5 மீட்டரே போதும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் மதர்ஷாவில் எடுத்திருக்காங்க. இதோடைய ஃபஸ்ட்டு வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் எப்படி வாங்கினன்றது வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் உங்களுக்கு போதும், எனக்கு சர்க்கிள் போதும்னா நீங்கள் இதோடையே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் இருக்க மாதிரியே சர்க்கிள் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத்தை அதுக்கு மேலே அப்படியே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு வியர் பண்ணும்போது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஹிப்பு ஜாயின் பண்ண பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்கில் வச்சு கீழே எந்த அளவுக்கு அது பிரெத்து வருதோ அந்த அளவுக்கு விரித்து வச்சுட்டு அப்படியே நான் ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட உங்களுக்கு கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன் கிளாத்தை. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கிளாத்தை வந்து அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு மார்க் அப்படியே பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் தையலுக்கெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. தையல்னா ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு தான் மடியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. ஸோ நான் விடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுக்குங்க. அப்படியே கிராஸாக கொண்டு வரணும். அந்த இடத்துல ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ அந்த பிசுறு இல்லாமல் நீங்கள் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து போக வேண்டியதாக, நம்ம கீழே கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை அப்படியே கிராஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படலை. ஸோ ஒரு 1/2 இன்ச்சை வந்து கிளாத்து மேலே கிளாத்தை வச்சுட்டு இந்த அளவு ட்ரெஸ்ஸை வந்து அது மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு டைலரிங் தெரிஞ்சால் மட்டுமே போதும், மிஷின் மிதிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதும்.
ஈஸியாக இதெல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ கீழே கார்னரு ஜாயிண்ட்டுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப மேக்ஸிமம் தெரியவே தெரியாது. மேலே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நம்ம கட் பண்ணி கூட விட்டுறலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் சர்க்கிள் மாதிரி செமையாக வந்திருக்கு பாருங்கள். இது ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். ஒரு டாப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவுக்கு போகலாம். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல, எங்கடா கிளாத்து கம்மியாகிட போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன் இதோடைய கட்டிங் பண்ணிகிட்ருக்கும் போதே. பட் ஸ்லீவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. ஜஸ்ட்டு 2.5 மீட்டர் தான். என்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்குது. 2.5 மீட்டரே போதும். என்னுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 38, 39 அந்த மாதிரி இதில் வரும். 38 to 40க்குள்ளே வரும். ஸோ அந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு 2.5 மீட்டரே ஓகே. பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் லென்த்தே வந்திருக்கு. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 3/4 ஸ்லீவ் தான் எனக்கு. இந்த அண்ட்ரம்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவில் இருக்குது. ஸோ ஒரு 2 இன்ச்சஸ் கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு வருது. ஸோ நான் ரெடி அளவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய மீந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா மீந்த கிளாத்தில் நம்ம ரோப் கூட வச்சுக்கலாம். சமோசா அந்த பேக் சைடு வைப்போம்ல ரோப்பில், அந்த சமோசா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹிப் ரோப் வச்சுக்கலாம். இல்லை அந்த கிளாத்தை எடுத்து வச்சுட்டு வேறு எதுனா நம்ம குர்த்தி ஸ்டிச் பண்ணும் போது டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 லேயர் ஆஃப் கிளாத்து எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு. கம்மி ரேட்லேயே இப்போது கிளாத் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. மீஷோலேயும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினாலும் சரி, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.